அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம +2 முடிச்ச மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் நிறைய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் பத்தி வீடியோஸ்ங்கிறது கண்டினியூஸா கொடுத்துட்டு வரோம். மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எப்படி படிக்கிறது, அங்க எப்படி இலவசமா படிக்கிறது, அங்க என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் தொடர்ச்சியா நம்ம கொடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்டிகுலர் வீடியோல என்ன கல்லூரியை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கல்லூரியை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்குதுங்க. இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனமா பார்க்கப்படுதுங்க. நம்ம டெக்னிக்கல் படிப்புகளுக்கு ஐஐடி எல்லாம் சொல்லிக்கிட்டாலுமே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல ரொம்ப வருஷங்களா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்வி நிறுவனமா பார்க்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த கல்வி நிறுவனம் தான் பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுல படிச்சு முடிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு அதிகமாக போறாங்க. தனியார் வேலை வாய்ப்புகள்ல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு போறாங்க. நிறைய மாணவர்கள் வெளிநாடுகள்லையும் போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு முக்கியமான கல்வி நிறுவனமா பார்க்கலாங்க. இங்க 2 வகையான படிப்புகள் கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் தர்றாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டான பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் தர்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல பிடெக் ப்ரோக்ராம்ஸும் தர்றாங்க. பிடெக் ப்ரோக்ராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வருட படிப்பு. பிஎஸ் பை ரிசர்ச்ங்கிறது பார்த்தீங்கன்னா 5 வருட படிப்பா இவங்க தர்றாங்க. ஸோ இந்த 4 வருட படிப்புகளுக்கும் இந்த 5 வருட படிப்புகளுக்கும் எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடெக் கோர்சஸ் சேரணும் அப்படின்னா நீங்க கம்பல்சரி என்ன எக்ஸாம் எழுதிக்கணும் பார்த்தீங்கன்னா ஜேஇஇங்கிற எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஜேஇஇல மெயின்ஸ் எழுதி ஜேடபிள்இ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணுங்க. இந்த ஜேடபிள்இ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது நம்ம ஜோசா கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. அந்த ஜோசா கவுன்சிலிங்ல தான் இந்த காலேஜுக்குள்ள பிடெக் கோர்சஸ்க்கான சீட்ஸுங்கிறது இவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ பிடெக் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க பாருங்க கிட்டத்தட்ட 4 வகையான கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குதுங்க, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, தென் மெக்கானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இது முழுக்க எதை பேஸ் பண்ணி தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேடபிள்இ அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி தர்றாங்க. அதே மாதிரி பிஎஸ் பை ரிசர்ச், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பை ரிசர்ச் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம். என்னென்ன கோர்சஸ்லாம் சொல்றாங்கன்னா பயாலஜி இருக்குங்க, கெமிஸ்ட்ரி இருக்குது, பிசிக்ஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குங்க. ஸோ இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த பிஎஸ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ங்கிறது நம்மளுக்கு எப்படி தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுக்க ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. என்ன எக்ஸாம் ஐஏடின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வழியாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கல்லூரியில மாணவர்கள்ங்கிறது சேர முடியும். ஸோ அந்த ஐஏடி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரிக்கு அப்ளிகேஷன்ங்கிறது தனியா இருக்குங்க. இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன்ங்கிறது நம்மளுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ஓப்பனே ஆயிருச்சுங்க. இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன்ங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐஏடி எக்ஸாம் ஸ்கோரை நீங்க அதில் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இதோட கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு கலந்துக்கணுங்க. ஸோ அப்ப இந்த ஐஐடி எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நம்மளுக்கு இந்த அட்மிஷன்ங்கிற விஷயங்களே பார்க்குறாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி ஓப்பன் ஆயிருச்சு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 4 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த ஜூன் 4 முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜுங்கிறது அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதியே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அட்மிஷன் கவுன்சிலிங்கான ப்ராசஸ் எல்லாமே பின்னாடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸுங்கிறது இங்கே ஓப்பன் ஆகிருச்சு. நம்மளுக்கு ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு இருக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. இது போக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இவங்க தெளிவாக கொடுத்துட்றாங்க. அதாவது என்னென்ன கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் வருஷத்துக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டியூஷன் ஃபீஸுங்கிறது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஓபிசி என்சிஎல் மற்றும் இடபிள்யூஎஸ் இருந்தாங்கன்னா 80,000 வரும். அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னா டியூஷன் ஃபீ கிடையாதுங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஃபீஸுங்கிறது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 1,08,800 ரூபா வருங்கிறாங்க. இது காலேஜ் ஃபீஸ் மட்டும்.
அதே வந்து நீங்க சிஎஸ்டி, ஓபி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸுங்கிறது வந்து 10,000 அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் 20,800 சொல்றாங்க. இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் அட்மிசிபிள்ங்கிறது வருங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இவங்க இதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கியே நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற அளவுக்குலாம் இருக்குங்க. ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரியில் சேர்றதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஒன்று ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதியிருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ஐஏடி எக்ஸாம்ஸ் எழுதி அதோட மார்க்கை பேஸ் பண்ணி இவங்க வந்து அட்மிஷன்ஸுங்கிறது தர்றாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எங்கெல்லாம் மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் இருக்குது, அந்த மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி தகவல்கள்லாம் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.